ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தேங்காய் போலி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து தேங்காய் போலின்னு சொல்லலாம், ஒப்புட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் சூப்பராகவே இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கணும் மறக்காமல் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தேங்காய் போலி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சாஃப்டான இருக்கும். அதனால தான் சோடா உப்பு லைட்டாக கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனாவே போதுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு சமைக்கிற ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லைங்க. பட்டர் இருந்தால் கூட பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்துறப்போ அது இன்னும் நல்லாவே இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா ஆயில் போட்டு பிசைகிறப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயிலோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைகிறப்போ மாவு நல்லா பிசு பிசுன்னு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம மைதா மாவில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க. கோதுமை மாவு இருந்தால் கூட கோதுமை மாவில் செய்யலாம். மாவு நல்லா பிசு பிசுன்னு இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை கரெக்டாக நமக்கு பக்குவோம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்தாவே நமக்கு ஒட்டுது. இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். நல்லா இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுட்டு மறுபடியும் மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி வர மாதிரி தொட்டு விட்டுருங்க. கையில் இப்போ ஒட்டாது, ஆல்ரெடி நம்ம ஆயில் இருக்கிறதுனால கையில் ஒட்டாதுங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டி பிசைஞ்சு வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பூரணம் தயார் பண்ணிக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேங்க. அதிலே 1/4 கப்புக்கும் கம்மியாகவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. வெல்லத்தில் வந்து எப்பயும் தூசு கல்லெலாம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதே பாத்திரத்திலே நம்ம திரும்பவும் மாற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் தட்டி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு முழு தேங்காயை அப்படியே நம்ம உடைச்சிட்டு நல்லா துருவி இது கூட சேர்த்துருக்கேங்க. நம்ம உடனே அன்றைக்கே சாப்பிட்றோம் அப்படின்றதுனால தேங்காய் துருவி அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை 2-3 நாள் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னிங்கன்னா தேங்காய் வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடனே சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நம்ம தேங்காயை உடனே துருவிட்டு அது கூட நம்ம சேர்த்துருக்கோங்க. ஒரு முழு தேங்காயை அப்படியே நம்ம துருவி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க.
நல்லா கெட்டியாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஒப்புட்டு செய்கிறப்போ லீக் ஆகிற மாதிரி லைட்டாக தண்ணி லீக் ஆகி நமக்கு ஒப்புட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி விரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா மாவு சூப்பராக நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுமாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் ஆயில் நல்லா விட்டுக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை இல்லைன்னா அப்படின்னு பாலித்தீன் கவர் வைக்கிறதுனா கூட அதை நல்லா போட்டு அது மாதிரி வச்சுக்கலாம். பாலித்தீன் கவர் ஆயில் வாங்குகிற கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த கவரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். ரொம்ப பெருசாக தட்டாமல் சின்னதாக தட்டிட்டு இப்போ நம்ம அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இனிப்பை நம்ம இது கூட சேர்த்த போகிறோம். நடுவில் வச்சு ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கை விட்டு திருப்பி எதுவும் போடாமல் அப்படியே கை விட்டு அமுக்கி இந்த மாதிரி விட்டுடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுமோ நல்லா அந்த அளவுக்கு நல்லா தட்டையாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டுட்டு தட்டி வச்சுருக்க உப்புட்டு நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விடலாம், இல்லைனா ஆல்ரெடி நம்ம ஆயில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே கூட விட்டுடலாம். கண்டிப்பாக இதுக்கு ஆயில் நம்ம அதிகமாக சேர்த்துற மாதிரி தாங்க இருக்கும். இல்லைனா ஒப்புட்டு நமக்கு நல்லா வராது, கல் மாதிரி ஆயிரும். எந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம திருப்பி எடுத்துட்டோம். ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு தேங்காய் ஒப்புட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக நம்ம செஞ்சிடலாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், ஒன்று நம்ம பிரித்து காட்டுறேன். நல்லா 2 பக்கமும் வெந்து உள்ளவும் நல்லா தேங்காய் சூப்பராக வெந்து நமக்கு அழகாக தயாராகிருக்கு. எந்த லீக்கும் இல்லாமல் அழகாக தேங்காவை போட்டு கடையில் செய்கிற மாதிரி ரொம்பவும் சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.